வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது சிதம்பரம் நடராஜர் கோயிலின் வரலாறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவ்வூரானது தில்லை என்று பழங்காலத்தில் இருந்து கூறப்பட்டு வந்துள்ளது. இத்தலம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோற்றம் பெற்றதாகவும் தெரிவிக்கிறார்கள். மேலும் இத்தலத்தில் நடனமாடும் சிவபெருமானை ஆடல் அரசர் என்றும் கனகசபை நாதர் என்றும் பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நந்தனர் நாயனார் தன் நடனம் ஆடும் நிலையை வைத்தே நடராஜர் என்ற பெயரை வைத்தார். பின்பு அப்பெயரே அவருக்கு அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இத்தலத்தின் மூலவர் திருமூலநாதர், உற்சவராக நடராஜர், வடமொழியில் கனகசபை நாதர் என்று கூறுவார்கள். தாயார் உமையாம்பிகை வடமொழியில் சிவகாம சுந்தரி என்று அழைப்பார்கள். இத்தலத்தின் தல விருட்சமாக தில்லை மரம் திகழ்கிறது. இத்தலத்தை பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக ஆகாய தலமாக இதை கூறுகிறார்கள். தலத்தில் திருநீலகண்டன் நாயனார் அவதரித்த தலம் என்றும் கூறப்படுகிறது. முன்னைய காலத்தில் இத்தலத்தை சோழர்கள், பல்லவர்கள், விஜயநகர் அரசர்களால் ஆளப்பட்டு வந்ததாக தெரிவிக்கிறார்கள். இவர்கள் இத்தலத்திற்கு மானியங்களும் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய சமய குரவர்கள் 4வரும் தேவாரம் பாடப்பெற்ற தலம் இத்தலம் என்று தெரிவிக்கிறார்கள். இத்தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் என்றும், சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில் என்றும், சிதம்பரம் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் சைவ இலக்கியங்களின் கோவில் என்ற பெயர்களிலே அழைக்கப்படுகிறார்கள். அத்துடன் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அறியப்பெறுகிறது. இத்தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் என்னும் நகரில் அமைந்துள்ளது. இக்கோயில் ஊருக்கு பெரும்பற்று புலியோர் என்று புலிக்கால் முனிவரால் யாகிக்கிரபதர் பூஜை செய்ததால் புலியூர் என்று பெயர் பெற்றது. அந்த கோயிலுக்கு சிதம்பரம் என்று பெயர். சித்தம் என்றால் இதயம் என்று அர்த்தம். அம்பரம் என்றால் ஆகாயம் என்று அர்த்தம். சித்தம் இணைப்பு அம்பரம், சிதம்பரம் என்று பெயர். காலப்போக்கில் இந்த ஊருக்கு இந்த ஊர் பெயர் மறைத்து கோயில் பெயராக ஊரின் பெயராகவே சிதம்பரம் என்று மாற்றப்பட்டுள்ளது. மேலும் சிதம்பரம் கோயிலில் ஆனது இதய ஸ்தலமாக தெரிவிக்கிறார்கள். அந்த சிதம்பரம் கோயிலானது 40 ஏக்கர் பரப்பளவில் 4 திசைக்கென ஒரு கோபுரமும் 4 கோபுரங்கள் 5 சபைகள் உடையதாக இருக்கிறது. இவ்வாலயத்தில் உள்ள கிழக்கு கோபுரத்திற்கு 108 பரதநாட்டிய நிலைகளில் உள்ள சிற்பங்களும் காண முடியும். மேலும் இங்கு மூலவர் சிலை இருக்கும் இடம் கனகசபை என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் பரந்தாங்கன் சோழன் மன்னனால் பொற்கூரை வேயப்பட்டு அதன் பின்பு வழிபாடு செய்து வந்துள்ளார்கள். அதனால் இச்சபை பொன்னம்பலம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வடமொழியில் பொன்னம்பலம் என்பதை கனக சபை என்று கூறப்பட்டு வருகிறது. இந்த திருக்கோயில் மனிதர்களின் உடம்பில் உள்ள வடிவங்களை போன்று அமைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். மனிதரின் உடம்பு கோவில் என்பதை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோயில் அமைந்துள்ளது. மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று 5 சுற்றுகளை கொண்டதாக இருக்கிறது. அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோயில் 5 திருச்சுற்றுகள் என்னும் பிரகாரங்கள் உள்ளன. மனிதருக்கு இருதயம் இடது பக்கம் அமைந்திருக்கிறது. அதேபோல் இக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறையும் கோயிலின் நடு மையத்தில் இருந்து இடது புறமாக சற்று நகர்ந்தே இருக்கிறது. ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 21,600 முறை நுரையீரலின் உதவியால் மூச்சு விடப்படுகிறது.
இக்கோயிலின் இதயம் போல அமைந்திருக்கும் கருவறையின் மீது உள்ள கூரைகள் 21,600 ஓடுகளால் வேயப்பட்டு இருக்கிறது. மனிதனுக்குள் 72,000 நாடிகள் ஓடுகின்றன. அதேபோல் அக்கூரையில் 72,000 ஆணிகள் அறையப்பட்டுள்ளது. இதயத்தின் துடிப்பே நடராஜரின் நடனமாக உருவமைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோயில். ஆடல் கடவுள் என்று அழைக்கப்படும் நடராஜர் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார். இக்கோயிலில் வலதுபுறம் மேல் கையில் உடுக்கையை கொண்டிருப்பது இந்த உலக ஒளியின் மூலம் தூங்குகிறது என்பதை குறிப்பதாக நம்பப்படுகிறது. இடதுபுற கையில் உள்ள நெருப்பு எந்நேரமும் அழித்து விடுவேன் என்ற எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வலதுபுறம் கீழ்கையில் காப்பாற்றுவதை குறிப்பது போன்று பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று கூறுகின்ற மாதிரி தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார். இடதுபுற கீழ்கையை உயர்த்தி இருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோருக்கு தன்னை வணங்கும் பக்தர்களுக்கான இடம் என்பதை உணர்த்துகிறது. இந்த நடராஜரின் நடனமானது இந்த நடனத்தில் ஆக்கல், அழித்தல், காத்தல் என அணுவின் இயற்பியல் விதியில் அனைத்து செயல்களோடும் ஒத்துப்போவதாக கூறுகிறார்கள். இக்கோவிலில் 4 ராஜ கோபுரங்கள் உள்ளன. இதை 7 நிலைகள் கொண்டதாக இருக்கிறது. கோபுரத்தின் அடிப்பகுதியில் 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டதாக திகழ்கிறது. 135 அடி உயரமுடையதாகவும் அமைந்துள்ளது. இக்கோபுரத்தின் வாசல் 40 அடி உயரம் கொண்டவையாகும். இக்கோவிலின் கிழக்கே கோபுரத்தில் 108 சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்கள் காணப்படுகின்றன. சிதம்பரம் நடராஜர் கோயிலின் ராஜகோபுரம் விஜயநகர் மன்னர் கிருஷ்ணதேவரால் கட்டப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். கலைநயமிக்க சிற்பங்கள் நிறைந்த 1000 மண்டபங்கள் விஜயநகர பேரரசு தஞ்சை நாயக்க மன்னரால் அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். இங்கு திருமுறை காட்டிய விநாயகர், பொல்லா பிள்ளையார், வல்லப கணபதி, மோகன கணபதி, கற்பக விநாயகர், நர்த்தன விநாயகர், திருமூல விநாயகர் என பல விநாயகர் சன்னதிகள் இக்கோயிலில் அமைந்துள்ளன. சிதம்பரம் கோயிலுக்கு திருமுறைகள் இருப்பதை இங்குள்ள பொல்லா பிள்ளையாரே கூறினார் என கூறப்பட்டு வருகிறது. அக்கோயிலுள் பாஞ்சாலி சன்னதி, பதஞ்சலி சன்னதி, நவகிரக சன்னதி இது போன்ற சன்னதிகள் அங்கு அமைந்துள்ளன. பொற்கூரையின் மேல் இருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. அந்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களை குறிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. அந்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களை குறிக்கக்கூடியதாக திகழ்கிறது. இங்கு சிதம்பர ரகசியமாக கூறப்படுவது என்ன என்று பார்க்கலாம். இச்சபையின் கதாநாயகரின் வலது பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய வாயில். அங்குள்ள திரை அகற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்படும். அங்கு திருவுருவம் இல்லாத தங்கத்தினால் ஆன வில்வத்தல மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும். இதன் ரகசியம் இங்கு இறைவன் ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதாகும். ஆகாயத்திற்கும் ஆரம்பமும் முடிவும் அதை உணர்த்ததான் முடியும் என்பதை உணர்த்துவதாக தெரிவிக்கிறார்கள். உலகில் உள்ள அனைத்து சிவக்கலைகளும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் காலையில் இருந்து புறப்பட்டு இரவு மீண்டும் கோவில் வந்தடைகின்றன என்று நம்பிக்கை இருக்கிறது. இதன் காரணமாக மற்ற சிவாலயங்களை விட தாமதமாக இக்கோயிலில் அர்த்தஜாம பூஜை நடைபெறுகிறது. பல்வேறு தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கு சிதம்பரத்தில் நடைபெறும் அர்த்த சாம பூஜையில் கலந்து கொள்வது ஈடானதாக கருதப்பட்டு வருகிறது. இன்று நாம் இந்த பதிவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் வழிபாட்டை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளைய பதிவில் 2ஆம் பாகமாக சிதம்பர ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.